இருக்கும். அதனாலதான் இந்த வயத்துல நெருப்பு கட்டிங்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஆகும்? சுமாரா இப்ப நிலவரத்துக்கு ஒரு 25 லட்சம் ஆகும். எவ்வளவு? 25 லட்சம் ஆகும். அட போடா. என்னடா நான் 3000ல 3 பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். 3000ல 3 பொண்ணு எப்படா கொடுக்க முடியும்? ஏடா கைதா ஒரு புள்ளைய கொடுக்கறதுக்கே இப்ப 25 லட்சம் பத்த மாட்டுறா. நகை வேலை இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஏத்துறான். ஒரு நாளைக்கு எப்பனா மாசத்துல ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 22 ரூபாய் குறைக்கிறான். அப்படி ஓடிக்குது காலம். எப்படியும் ஒரு பைய போய் தொட்டுறோம்னு நினைக்கிறோம் ஒரு சவரம். இப்ப குறைஞ்சபட்சம் அப்படி எப்படி எல்லாம் கூட ஒரு 10 பவுன் போடணும். அப்ப ஒரு புள்ளைக்கு 10 பவுன்னா கூட எங்கேயோ போச்சடா. எப்படா 3000ல கல்யாணம் பண்ண? என் பசங்க அறிவுள்ள பசங்க. மீதி பேர்ல நம்ம முட்டாள் புள்ளி எப்படி தெரியல? எப்படி பேடி வாங்கி ஸ்கூல் அனுப்பிச்சான். சரி 8வது வரைக்கும் போச்சு. அப்புறம் எனக்கு யாருல நிறுத்து என்னது படிப்புடா. படிப்பு யாருல? சரி குழந்தை மெருகி விட்டேன். என்ன பரவாயில்ல நல்லா மெரிச்சு இருக்குமா? என்னது என்ன மெரிக்கி விட்டா? கை மிஷின்டா. டைம் மிஷினுக்கு அனுப்பிச்சுட்டேன். போனோடனே டக்குன்னு வெட்ட கோக்க இழுக்க பிடிக்கல கத்திச்சு. கோத்து கத்திச்சு. உடனே ஹஸ்பண்ட் காமிச்சு விட்டேன். இங்க வந்தா சரிப்படாது, அங்க போயிடலான்னு. குழந்தைக்கு எப்ப போகுது எப்போ வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம கூத்துக்கு வந்துடுறோம். எப்ப வருது நம்ம வீட்டுல இருந்து ஏத்தர முடியாது. கடன் ஒண்ணு பட்டு 1000 ரூபாய் புது ஒரு சிம்பிளா ஒரு செல் வாங்கி கொடுத்தேன். 1000 ரூபாய்ல அதுலயே மிஸ்கால் குத்து அது கல்யாணத்தை முடிச்சு. எப்ப அந்த 1000 ரூபாய் போன்ல 2வது குழந்தை அதே மாதிரி அமைச்சா 2வது குழந்தை ஒண்ணு வாங்கி கொடுத்து அது முடிஞ்சு போயிடுச்சு. சின்ன பொண்ணுக்கு தான் அழகா செய்தேன். இந்த 2 பசங்க போய் சொல்லும். சின்ன பொண்ணு மட்டும் போய் சொல்லாது. உண்மைக்கு நல்ல பொண்ணு. அழகா இது நல்லா அருமையா கட்டி கொடுத்தேன். 3 மாசம் பத்தி எங்க மரும ஓடிறான். மாமா மாமா வாய் தரேன்னா வச்சானா? இல்ல லட்டு வாய திறக்க சொல்றான்னா எதனா சாக்லேட் லட்டு நீ சொல்றது தப்பா தெரியல. நீ எடுத்துக்கினா நான் என்னடா பண்றது? லட்டு வச்சா போட்டாங்க. மாமா காசு வர மோந்திர மாட்டான் போட்டான் பாருயா. 3 மாசம் ஆகுது சின்ன பொண்ணு. 3 மாசம் தான் ஆகுது. கைய கொடுத்தா என்னப்பா? சரி மாமா உன் பொண்ணு 6 மாசம் முழுவாது. இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசம் போன அன்னைக்கு கூட சரினா கூட 3 மாசம் தான் ஆச்சு. இப்ப 3 மாசம் கூடி போய்க்குது. எது குழந்தை சொல்லிக்கிட்டேன் நான் விளக்க மாட்டேன். நானு பொண்ணு பார்க்க வந்தாங்க குழந்தையா. சரியா அப்ப பாத்துட்டு பாப்பா உனக்கு வயசு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. வயசுன்னா உன் வயசுன்னா கேட்டாங்க பாரு. அது உண்மை சொல்லிட்டு நானு 21 வயசு 3 மாசம் சொல்லிக்கிறியா? வயசு சொல்லிச்சு. ஆமா 3 மாசம். அப்ப அது வயசு 3 மாசம் இல்லையா? அது நீயா எதுனா நானா பொறுக்க? குழந்தை சொல்லி 21 வயசு 3 மாசம் சொல்லிக்கிற நீ கண்டுபிடி வேண்டியதானே. அப்ப 3 மாசம் அப்புறம் கல்யாணம் 3 மாசம் 6 மாசம் உன் பசங்களுக்கு ஒண்ணுன்னா அது மாதிரி நடக்கும்.